என்ன மேடம் இப்படி பண்ணிட்டாரு? இப்படி ரோட்டில் அதிகாரிங்க கூட சண்டை போட்டா எல்லாரும் உங்களை தானே தப்பாக நினைப்பாங்க மேடம். கொஞ்சம் சொல்லி வைங்க மேடம். ம். அக்கா, மாறன் இப்படியெல்லாம் பண்ற ஆள் இல்ல. அவரை வேணும்னே மாட்ட வைக்கிறதுக்காக யாராவது இப்படி பண்ணிருப்பாங்க. அவர் சும்மா எல்லாம் சண்டைக்கு போக மாட்டாருக்கா. மலர் கொஞ்சம் சும்மா இருக்கியா? அவன் அடிச்சது கவர்மெண்ட் அபிஷியல்ஸ். நீ அவனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க இல்லையா? இல்லக்கா, அது மாறன்றதால. ம். மலர், இனிமே அவனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தானா அவ்வளவுதான் சொல்லிட்டேன். மாறன் தேவையில்லாம எதுவும் செய்ய மாட்டானே, என்ன பிரச்சனையா இருக்கும்? மலர், ஆஃபிஷியலா அவன் மேல கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. இனி நம்ம டிபார்ட்மெண்ட் சார்பா நம்ம விசாரிக்கணும். சும்மா அவனை நினைச்சு ஃபீல் பண்றதை நிறுத்திக்கோ, சரியா? உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க? நீ என்ன பெரிய ரவுடியா? ரோட்ல எவனை பார்த்தாலும் இழுத்து போட்டு அடிச்சிட்டு இருப்பியா நீ? உனக்கு யார் இந்த ரைட்ஸை கொடுத்தா? இப்ப என்னாச்சு மேடம்? எதை சொல்ல வரீங்க? உனக்கு நான் என்ன பேசுறேன்னு புரியலல? நீ தாசில்தாரையும் விஓவியும் ரோட்ல வச்சு அடிக்கலல? அந்த வீடியோவை நான் பார்த்தேன். இங்க பாருங்க மேடம், நான் வேணும்னுலாம் பண்ணல. அவனுக்கு என்ன பேசினானுங்கன்னு தெரியுமா? என்ன பேசினாங்க? அதெல்லாம் நான் என் வாயால எப்படி சொல்றது? தப்பா பேசினானுங்க உன்னை பத்தி, அவ்வளவுதான், விட்டுரு. அதான் என்ன பேசினாங்க? புருஷன் இல்லைன்னு சொன்னீங்களே, புருஷன் இல்லாம எப்படி தனியா இருக்கா? இருக்கிறவளுக்கு ஒரு புருஷன், இல்லாதவளுக்கு 1000 புருஷன். சரி, அவங்க பேசினாங்கன்னா அதுக்கு நீ அடிப்பியா? ஆமா. டேய், யார் பேசினாலும் அடிப்பியா? எவன் பேசினாலும் அடிப்பேன். இங்க பாரு, யார் என்ன பத்தி என்ன பேசினாலும் அது என்ன அஃபெக்ட் பண்ணாது. இந்த மாதிரி நீ மத்தவங்களை எதிர்த்து சண்டை போடுறதுல என்னால அக்செப்ட் பண்ணிக்க முடியாது மாறா. பண்ணிக்காத. ஏய், லூசு மாதிரி பேசிட்டு இருக்க. அப்படிலாம் பார்க்க முடியாது. நீ ஒண்ணு யாரோ எல்லாம் கிடையாது, என்னோட. சரி, ஓகே, அதை விடு. இங்க பாரு, நான் உன்னை லவ் பண்றேன். நீ என்னை ஒதுக்குனாலும் சரி, வெறுத்தாலும் சரி, என்ன பேசினாலும் சரி, மனசுல இருக்கிற லவ் எல்லாம் மாறாது. என் கண்ணு முன்னாடி உன்னை யாரு தப்பா பேசினாலும் நான் சண்டைக்கு போவேன், திட்டுவேன், அடிப்பேன், கொலை கூட பண்ணுவேன். அது யாரா இருந்தாலும் சரி. டேய், ஐயோ, என்னடா நீ? தேவலாம் பேசிக்காதீங்க. நான் என்ன பேசுறேன், நீ என்ன பேசிட்டு இருக்க? நல்லா தேய். என்ன அப்படி நல்லா மசாஜ்? என்ன அத்தை, ஆயில் மசாஜா? ஆமா, வேற என்ன பார்த்தா எப்படி தெரியுது? இவரு என்ன பண்றாருன்னு ஆயில் மசாஜ் பண்ற? போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு வந்தான்ல, அதான் எண்ணெய் தேய்ச்சிட்டு இருக்கேன். அதான் வாரம் போயிட்டு வந்துனுக்குதே. டேய், என்ன 3 வேளையும் சோத்து தின்னுட்டு எந்த வேலையும் பண்ணாம இருக்கறனால வாய் இஷ்டத்துக்கு பேசுவியா? அடிங்க, கிராஷ் பண்ணிடு. மன்னிச்சிருப்பா. அவனை விடுறா, அது பேர் தனியா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறியா? அப்படியே மண்டில கொட்டத்த. டேய், இங்க பாரு, நல்லா எண்ணெய் தேய்ச்சாச்சு. நீ போய் கொஞ்ச நேரம் வெயில்ல நில்லு, அப்பதான் சூடெல்லாம் குறையும். எந்திரிச்சு போ, நான் போய் சுடு தண்ணி போட்டு வைக்கிறேன். ஓகே, போ. என்ன பண்ணாலும் என்னவா கலாய்க்கிற? வாடா, சட்டையை கழட்டிட்டு வெயில்ல நிக்க வைக்கிறேன். வெயில்ல நில்லு, நான் சுடு தண்ணி வச்சு எடுத்துட்டு வரேன். வள்ளிமா, மறைக்கலாம் வேண்டாம், அதான் வழி இது. என்ன, சனிக்கிழமை உங்க மருமகனோட உடம்பு சூடா இருக்கும்னு என்ன தைச்சு விடுறீங்க? நீங்க வளர்த்த புள்ள கண்டிப்பா பாசம் இருக்கும் தான், தப்பெல்லாம் கிடையாது. அப்படியே கொஞ்சம் வெந்நீரும் போட்டு குளிப்பாட்டி விட்டுருங்களேன். கோழி அடிச்சு, நல்லா நாட்டு கோழியா வெடக்கோழியா பார்த்து அடிச்சு கொடுங்க. குழம்பு வச்சிருங்க வள்ளிமா, நல்லா தின்னுட்டு ஊர்வம்பு எல்லாத்தையும் இழுத்துட்டு எனக்கு கெட்ட பேர் எடுத்து தரட்டும். வீரா, அது வள்ளிமா, அவனுக்கு எடுக்கிறதே நீங்க தான். அப்படி இல்ல வீரா, உனக்கே அவனை பத்தி தெரியும்ல. உன்னை பத்தி யாராவது தப்பா பேசினா அவனுக்கு பிடிக்கவே பிடிக்காது. அந்த கோவத்தை அவனால மறக்கவும் முடியாது. அவங்க அப்பாவே ஒரு வார்த்தை சொல்லிட்டா அவன் தாங்க மாட்டான். அப்படி இருக்கும்போது
யாரோ 2 பேரு ரோட்ல நின்னுகிட்டு உன்னை பத்தி கண்டபடி பேசினா அதெல்லாம் கேட்டு எனக்கே அவ்வளோ கோவம் வந்தது. அவ என்ன அவங்கள அடிக்கிறது? அந்த இடத்துல நான் இருந்திருந்தா அதை விட பெருசா அவனுங்களுக்கு கொடுத்துருப்பேன். சூப்பு குடிக்கிறீங்களா? ம் இப்ப சூப்பு குடிக்கிறது ரொம்ப முக்கியமா? முக்கியம்ப்பா. உடம்பு ஆரோக்கியமா இருந்தா தான் நல்லா சண்டை போட முடியும். ம் நாளுக்கு நாள் புதுசு புதுசா இந்த ஈசல் புத்துல இருந்து ஈசல் கிளம்பும்ல, அந்த மாதிரி புதுசு புதுசா எதிரிங்க உருவாயிட்டே இருக்கானுங்கப்பா. அப்படியாடா? சரி உட்கார முதல்ல உட்காந்து சாப்பிடு. உட்கார். மாறா, வீரா உன் மேல ரொம்ப கோவமா இருக்காடா. இருக்கட்டும். டேய், நீ போய் அவகிட்ட சாரி கேளுடா. சும்மா இருங்க. நான் தப்புன்னு சொல்றீங்களா நீங்க? டேய் இல்லடா, அது வந்து இங்க பாருங்க, நானா இருக்க போய் அடிச்சுட்டு மட்டும் வந்தேன். அந்த இடத்துல நீங்க இருந்தீங்கன்னா 2 பேர்த்த மர்டர் பண்ணிருப்பீங்க. அப்படி பேசினானுங்க அவனுங்க. டேய் புரியுதுடா. ஆனா இப்ப வீரா கலெக்டரால இருக்கா. இந்த பாரு, வீராவை 4 பேர் தப்பா பேசுவாங்கல்ல, நீ போய் சாரி கேட்டுறா. தயங்காதடா. உன் மேல ஆக்ஷன் எடுத்துட போகுதுடா. இல்லப்பா, நான் போய் பேசினேன்னு வச்சுக்கோங்க, ஓவரா சீன் போடுவா. அவ என்ன ஆக்ஷன் எடுக்கிறாளோ எடுக்கட்டும். டேய் டேய். ஐயோ, இவன் இப்ப சொன்னா கேட்காம போறாங்க. இப்ப எப்படி இதெல்லாம் சமாளிக்கிறது? வீரா வீரா வீரா, ம் நீ எப்பவுமே நேர்மையா தான் இருப்பியா? ஆமா. அப்பதான் நம்ம யார்கிட்டயும் எதுக்காகவும் கை கட்டி நிக்க வேண்டிய நிலைமை வராது. நேர்மையாவும் உண்மையாவும் இருந்துட்டா அது உங்களுக்கு பெரிய தைரியத்தையும் நம்பிக்கையும் கொடுக்கும். தப்பு பண்றவன் நம்ம கிட்ட பேசவே பயப்படுவான். நேர்மைங்கிறது பெரிய சொத்துடா தங்கம். அதெல்லாம் நீ அனுபவிக்கும் போதுதான் உனக்கு புரியும். ஏன் வீரா, நான் தப்பு பண்ணாலும் தண்டனை கொடுப்பியா? ஏன் மேலேயே ஆக்ஷன் எடுப்பியா? சொல்லு வீரா. நீ தப்பு பண்ணாலும் நான் தண்டிக்க தான் செய்வேன். ஆனா என் தங்க புள்ள தப்பு பண்ணாது. பரவாயில்ல, கரெக்டா தான் இருக்கா. அப்போ மாறன் உள்ள போறது உறுதி.